சென்னையில் சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் வாக்குமூலம் பதிவு. தங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்த புகாரில் கேரள சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை நேரங்களில் மிதமான பனிமூட்டம் இருக்கும். ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூரில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி. 7 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் வெப்பநிலை சென்றதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாற்பத்தி 49 தொகுதிகளை குறிவைத்து பரப்புரையை தொடங்கும் பாஜக. திருப்பரங்குன்றத்தில் எல்முருகன், கோவை பகுதியில் அண்ணாமலை பரப்புரை. தைப்பூசத்தை ஒட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கம். தாம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு நில அதிர்வில் வீடுகள் குலுங்கியதால் வீதிகளுக்கு விரைந்த மக்கள். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அதிர்வு மாதிரி இருந்துச்சு. நாங்க கூட பக்கத்துல ஃபயர் ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். இப்ப என்னடானா நில அதிர்வுங்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அனுபவத்துல நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு பெரிய அதிர்வா தான் இருக்கு. ஜனங்களுக்கு ஒரு பயம். கோவில்பட்டி அருகே உள்ள நாலடின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். சேலம் சூரமங்கலம் அருகே வெள்ளிக்கடையில் மிளகாய் பொடி தூவி கொள்ளை முயற்சி. ஊழியர் அலறியதால் அச்சப்பட்டு தப்பி ஓடிய ஹெல்மெட் நபர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வராதவர் விஜய் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அனுபவமின்றி ஆட்சி நடத்த முடியாது என்று விஜய்க்கு பதிலடி. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. அமெரிக்காவின் பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் மின்சாரம் துண்டிப்பு. ஹெலிகாப்டரில் இருந்தபடி மின்கம்பிகளை சரி செய்யும் ஊழியர்கள். சென்னையில் சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் வாக்குமூலம் பதிவு. தங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்த புகாரில் கேரள சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை நேரங்களில் மிதமான பனிமூட்டம் இருக்கும். ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூரில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி. 7 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் வெப்பநிலை சென்றதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாற்பத்தி 49 தொகுதிகளை குறிவைத்து பரப்புரையை தொடங்கும் பாஜக. திருப்பரங்குன்றத்தில் எல்முருகன், கோவை பகுதியில் அண்ணாமலை பரப்புரை. தைப்பூசத்தை ஒட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கம். தாம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு நில அதிர்வில் வீடுகள் குலுங்கியதால் வீதிகளுக்கு விரைந்த மக்கள். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அதிர்வு மாதிரி இருந்துச்சு. நாங்க கூட பக்கத்துல ஃபயர் ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். இப்ப என்னடானா நில அதிர்வுங்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அனுபவத்துல நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு பெரிய அதிர்வா தான் இருக்கு. ஜனங்களுக்கு ஒரு பயம். கோவில்பட்டி அருகே உள்ள நாலடின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல்.
சேலம் சூரமங்கலம் அருகே வெள்ளிக்கடையில் மிளகாய் பொடி தூவி கொள்ளை முயற்சி. ஊழியர் அலறியதால் அச்சப்பட்டு தப்பி ஓடிய ஹெல்மெட் நபர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வராதவர் விஜய் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அனுபவமின்றி ஆட்சி நடத்த முடியாது என்று விஜய்க்கு பதிலடி. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. அமெரிக்காவின் பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் மின்சாரம் துண்டிப்பு. ஹெலிகாப்டரில் இருந்தபடி மின்கம்பிகளை சரி செய்யும் ஊழியர்கள். சென்னையில் சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் வாக்குமூலம் பதிவு. தங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்த புகாரில் கேரள சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை நேரங்களில் மிதமான பனிமூட்டம் இருக்கும். ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூரில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி. 7 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் வெப்பநிலை சென்றதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாற்பத்தி 49 தொகுதிகளை குறிவைத்து பரப்புரையை தொடங்கும் பாஜக. திருப்பரங்குன்றத்தில் எல்முருகன், கோவை பகுதியில் அண்ணாமலை பரப்புரை. தைப்பூசத்தை ஒட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கம். தாம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு நில அதிர்வில் வீடுகள் குலுங்கியதால் வீதிகளுக்கு விரைந்த மக்கள். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அதிர்வு மாதிரி இருந்துச்சு. நாங்க கூட பக்கத்துல ஃபயர் ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். இப்ப என்னடானா நில அதிர்வுங்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அனுபவத்துல நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு பெரிய அதிர்வா தான் இருக்கு. ஜனங்களுக்கு ஒரு பயம். கோவில்பட்டி அருகே உள்ள நாலடின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். சேலம் சூரமங்கலம் அருகே வெள்ளிக்கடையில் மிளகாய் பொடி தூவி கொள்ளை முயற்சி. ஊழியர் அலறியதால் அச்சப்பட்டு தப்பி ஓடிய ஹெல்மெட் நபர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வராதவர் விஜய் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அனுபவமின்றி ஆட்சி நடத்த முடியாது என்று விஜய்க்கு பதிலடி. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. அமெரிக்காவின் பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் மின்சாரம் துண்டிப்பு. ஹெலிகாப்டரில் இருந்தபடி மின்கம்பிகளை சரி செய்யும் ஊழியர்கள். சென்னையில் சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் வாக்குமூலம் பதிவு. தங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்த புகாரில் கேரள சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை நேரங்களில் மிதமான பனிமூட்டம் இருக்கும். ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூரில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி. 7 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் வெப்பநிலை சென்றதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாற்பத்தி 49 தொகுதிகளை குறிவைத்து பரப்புரையை தொடங்கும் பாஜக. திருப்பரங்குன்றத்தில் எல்முருகன், கோவை பகுதியில் அண்ணாமலை பரப்புரை.
தைப்பூசத்தையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கம். தாம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு நில அதிர்வில் வீடுகள் குலுங்கியதால் வீதிகளுக்கு விரைந்த மக்கள். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து அதிர்வு மாதிரி இருந்துச்சு. நாங்க கூட பக்கத்துல ஃபயர் ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். இப்ப என்னடான்னா நில அதிர்வுங்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அனுபவத்துல நாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து ஒரு பெரிய அதிர்வா தான் இருக்கு. ஜனங்களுக்கு ஒரு பயம். கோவில்பட்டி அருகே உள்ள நாலடின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். சேலம் சூரமங்கலம் அருகே வெள்ளிக்கடையில் மிளகாய் பொடி தூவி கொள்ளை முயற்சி. ஊழியர் அலறியதால் அச்சப்பட்டு தப்பி ஓடிய ஹெல்மெட் நபர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வராதவர் விஜய் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அனுபவமின்றி ஆட்சி நடத்த முடியாது என்று விஜய்க்கு பதிலடி. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. அமெரிக்காவின் பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் மின்சாரம் துண்டிப்பு. ஹெலிகாப்டரில் இருந்தபடி மின்கம்பிகளை சரி செய்யும் ஊழியர்கள்.